ஹலோ மக்களே, வெல்கம் டு மினி டூர் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம vlogsல சூப்பர்வான இட்டாலியன் டிஷ் தான் பண்ண போகிறோம். லசானியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லசானியா பார்த்தீங்கன்னா லசானியா ஷீட் வச்சு எல்லோரும் பண்ணுவாங்க. நாம் அதுக்கு பதிலாக பிரெட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது குக் வித் கோமாலியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசனில் அஷ்வின் பண்ணியிருப்பார். ஸோ இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிவப்பு கடமிளகாயை கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் பூண்டு இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ பூண்டு நிறையா நறுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே நான் தனியாக ஸ்வீட்கான பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறியெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் போது நீங்கள் பாதி பூண்டு மட்டும் போடுங்க, கட் பண்ணி வச்சது. மீதி பூண்டு சாஸ் செய்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தேவையான லெவல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம ஒரு 4 to 5 minutes வரை இதை டோட்டலாக வேக வைங்க. மஷ்ரூம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணுறதுக்காண்டி போட்டிருக்கேன். கூடவே 2 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சாஸ் செய்கிறதுக்காக. இது ரெண்டையுமே பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த கலவையில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெட் சாஸ் செய்யலாம். வேக வச்ச தக்காளியை தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். மொத்தமாக நம்ம லசானியாக்கு 2 விதமான சாஸ் செய்வோம். ரெட் சாஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் செய்யணும். இப்போ ரெட் சாஸ் செய்கிறதுக்கு தேவையான லெவல் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். இது நல்ல கலர் டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகிற வரை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான லெவல் உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு சாஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அரிகானோ எடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக. இதில் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. 2 to 3 minutes நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. இந்த லெவலுக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாஸ் கன்சிஸ்டன்சி வந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வெளியே எடுத்து வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் எரிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் பாயில் பண்ண மில்கை 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கரண்டி மைதா ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கட்டியே படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயின் திங்கே நீங்கள் கட்டிப்படாமல் நீங்கள் கிண்டி விடணும். அதில் தான் இருக்குது. இதுலேயுமே நம்ம ஒரிகானோ எடுத்துட்டோம். கூடவே சில்லி ஃப்ளெக்ஸும் போட்டிருக்கேன். ஒரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளெக்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டை எடுத்து போட போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நம்ம மீதி வச்சுருந்த பூண்டை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதுவும் நமக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே இறக்கிடுங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கையில இறக்கிடுங்க, ஏன்னா இறக்குனதுக்கப்புறம் கெட்டியாயிடும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மெயின் திங்கே இந்த ஒயிட் சாஸ்க்கு இந்த பூண்டு தான். ஸோ இந்த ஸ்டெப்பை எப்படியுமே ஸ்கிப் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்க்கு மெயின் ஹீரோவான ப்ரெட் எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓவர் ஸ்வீட்டாக இருக்காமல் இருக்கிற ப்ரெட் எடுத்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்க இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். இப்போ இதை சப்பாத்தி கல் வச்சு லைட்டாக தேய்ங்க. அப்போ ஒரு நல்ல சப்பையாக ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், அந்த லெவலுக்கு ஒரு தின் ஷீட்டாக இருக்கணும். இதுதான் நம்ம இதுக்கு பதிலாக நீங்கள் லசானியா ஷீட்டும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது, அதை வாங்கி கூட இந்த ப்ராசஸ் செய்யலாம் ப்ரெட்டுக்கு பதிலாக. இப்போ நான் பேக் பண்ணுறதுக்காண்டி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அந்த ட்ரே ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்தெல்லாம் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான காய்கறி வதக்கல், அப்புறம் ரெட் சாஸ், ஒயிட் சாஸ் எல்லாமே சேர்த்து வச்சுட்டோம். இப்போ சீசன் இதுக்கு தேவைப்படும். ஸோ மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா திருவி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது கூட நீங்கள் திருவி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெட் சாஸ் ஊற்றுறேன். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இந்த சாஸஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். இது உங்கள் விஷ் தான், எது உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒயிட் சாஸையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேக்கே வந்து நான் எனக்கு ஒரு ப்ரெட்டு அண்ட் மீதி ப்ரெட்டை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன ட்ரே எடுக்கிறீங்களோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழே நம்ம பேஸ் லேயர் வச்சாச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் ரெட் சாஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸையுமே மீதியாக இருக்கதை ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட் அண்ட் லாஸ்ட்டாக கட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் ரொம்ப பிடிக்குதோ அதை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது பிடிக்கலைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம திருவி வச்சுருந்தா மொசரல்லா சீஸை எடுத்து போட்டிருக்கோம். இதை நல்லா ஃபுல் ப்ரெட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு சீஸ் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. சீஸை நல்லாவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லேயர்லேயே இன்னொரு லேயர் செய்ய போகிறோம். அதே ரெட் சாஸ் போட்டுக்கோங்க. சேம் ப்ராசஸ் 1 by 1 பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் மக்களே, லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸையும் ஒரிகானாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி நீங்கள் பேக்கு கூட அவனில் வச்சு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இட்லிஸ் பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கலவை போட்டுக்கிட்டு அதில் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். மொத்தமாக 20 minutes நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இட்லி சட்டி மூடி போகிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க, இல்லைன்னா வாட்டர் வேப்பர்லாம் உள்ளே விழுந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் ஒரு 20 minutes, இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்து தண்ணி இருக்கா இட்லி பாத்திரத்தில் வந்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அவ்வளோதான் மக்களே, சூப்பர்வான டேஸ்டியான லசானியா ரெடி ஆகிடுச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நம்ம வெஜ்ஜில் பண்ணியிருக்கோம். நீங்கள் நான்வெஜ் வேணுனாலும் இதில் சிக்கன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 10 minutes கூல் டவுன் ஆக விட்டுட்டு இது இப்போ நம்ம கட் பண்ணுறோம். 10 minutes கூட தேவையில்லை, நீங்கள் 5 minutes லைட்டாக கூல் டவுன் ஆனாலே போதும். இப்போ நீங்கள் அப்படியே எடுங்க, ஒவ்வொரு ஸ்லைசஸாக சூப்பராக வரும் பாருங்கள், சீஸியாக வருது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீஸா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பீஸாவை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்க பாருங்கள். இது ப்ரெட்டில் பண்ண மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. இதோட எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு டேஸ்ட்டு பக்காவாக வரும்போது அதெல்லாம் தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விடுங்க, அப்போ தான் அது நிறைய பேருக்கு போய் சேரும். நம்ம போட்ட எஃபர்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். அண்ட் மினி டூர் லாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் உங்களுக்கு வந்து சேரும். டாட்டா பை பாய்.